என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய்க்காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். சிற்பியின் அப்பா வாசல் வரை வந்து வைத்தியரை வழி அனுப்ப, நீங்க எதுக்காக இப்படி ஒரு பொய்யை என்ன சொல்ல சொல்லி இந்த அன்னதானத்தை நடத்துறீங்க, எனக்கு புரியல என்றார் வைத்தியர். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நேர்த்தி கடன் தான். என்னதான் என்னுடைய மகன் காதலிச்ச பொண்ணு அவனை தேடி வந்துட்டாலும் என்னுடைய மனசு தூரிகையை தான் எங்க மருமகளா நினைக்குது. அது நிலைக்கணும்னு நான் மனதார ஆசைப்படுறேன். அதுக்காக முருகனை வேண்டிதான் இந்த அன்னதானத்தை பண்ண முடிவு செஞ்சிருக்கேன். இதை என் மனைவி கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா என் மனைவி அஞ்சலிக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்னேன். நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்றது தப்பில்லையே. எனக்கு புரியுது, நல்ல விஷயம் ஆனதால தானே நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவங்க கல்யாண வாழ்க்கை நிலைக்கணும். அதனாலதான் சிற்பி தூரிகை 2 பேரையும் அவங்க திருமண உடையில வர சொல்ல சொன்னேன். சிற்பிக்கு அஞ்சலி வரவு பிடிக்காம தான் இருந்தது. ஆனா இப்ப அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அஞ்சலி போதும்னு அவனும் நினைக்கிறான். யாரும் தூரிகை மனச பாக்கல. என்னால அப்படி இருக்க முடியல. அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. நல்ல விஷயம்தான். எனக்கு கூட அந்த பொண்ணு அஞ்சலியை விட தூரிகை தான் சிற்பிக்கு பொருத்தமா இருக்கிறான்னு தோணுது. அவங்க கல்யாணம் அது சாதாரண கல்யாணமா என்ன? இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்ல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சிற்பி தூரிகை 2 பேருடைய வாழ்க்கையில் நிலைக்கட்டும் என்று கூறிவிட்டு சென்றார். இரவு என்ன சமைப்பது என்று அஞ்சலியிடம் தான் சிற்பியின் அம்மா கேட்டார். ஆண்டி, எனக்கு நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அதுவும் நாளைக்கு சிற்பி கூட சேர்ந்து நின்று அன்னதானம் செய்ய போற இந்த வீட்டு புது வேலைக்காரி கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அவள் அப்படி கூற சிற்பியோடு இணைந்து தூரிகை அன்னதானம் செய்வது அஞ்சலிக்கு பிடிக்கவில்லை என்று அனைவருக்கும் புரிந்தது. அஞ்சலி, உனக்கு மட்டன் பிரியாணி வேணும்னா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ல கிடைக்கிற அந்த ஒரு டேஸ்ட் வீட்டுல சமைச்சா கிடைக்காது. சிற்பியின் அப்பா கூற, அங்கிள், நான் டேஸ்ட பாக்கல, சுகாதாரத்தை பாக்குறேன். ஹோட்டல்ல எந்த அளவு சுத்தமா சமைப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா? நீ சொல்றது சரிதாமா, ஆனா தூரிகைக்கு மட்டன் பிரியாணி வைக்க தெரியணும்ல. தெரியாட்டி என்ன அங்கிள், இப்பதான் யூடியூப் இருக்கே, அத பார்த்து என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஆண்டி, மட்டனை வாங்கி கொடுங்க, அவ சமைக்கட்டும். அஞ்சலி கூறும்போது சிற்பி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. சிற்பி அண்ணாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் இப்படி பேசாம இருக்காரு? பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல, இப்ப ரொம்ப சந்தோஷமா வேற இருக்காரு. நீ கோயிலுக்கு போன பிறகு அண்ணா அவருடைய லண்டன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயோ எல்லாம் போன் பண்ணி பேசினாரு. அவருடைய சித்தப்பாவுக்கும் போன் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறமா தான் அஞ்சலி மேல இவருக்கு இவ்வளவு பாசம். வைஷ்ணவி கூற தூரிகை ஒன்றும் சொல்லவில்லை. சிறிது நேரத்தில் மட்டன் தூரிகையின் கைக்கு வந்து விட்டது. அவளுக்கு மட்டன் பிரியாணி செய்ய தெரியும். அவள் வேகமாக சமைத்து வைத்து விட்டாள். அனைவரும் உண்ண அமரும் போது, ஏய் வந்து பரிமாறுடி, நாங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா நீ மத்த வேலைக்காரங்களோட உட்கார்ந்து சாப்பிடு அஞ்சலி கூற, அது வீட்டில் ஒருவருக்கும் பிடிக்கவில்லை. இல்ல அஞ்சலி, இங்க அப்படி ஒரு ஏற்பாடு கிடையாது. என்ன சமைச்சாலும் வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கும் சேர்த்துதான் சமைப்போம். அவங்களுக்கு மிச்சம் மீதியை எல்லாம் குடுக்கற பழக்கம் இங்க இல்ல. மிச்சம் மீதியை இங்க யாரும் சாப்பிடுறதும் இல்ல. சிற்பி அம்மா முதன்முறை அஞ்சலிக்கு எதிராக பேசியது அப்பாவுக்கு பிடித்து போனது. சரி இருக்கட்டும் ஆண்டி, இவ நம்ம கூட சாப்பிட வேண்டாம், நமக்கு யாராவது பரிமாறணும்ல. ஏம்மா, உனக்கு கை இல்லையா? பாட்டி தான் கேட்டார். கை இருக்கு பாட்டி, ஆனா இந்த பிரியாணியை எல்லாம் யாராவது கேட்டு கேட்டு எடுத்து தட்டுல வச்சு கொடுத்தா நான் நல்லா ரசிச்சு சாப்பிடுவேன். என்ன பாத்துட்டு நிக்கிற, வந்து பரிமாறுடி அஞ்சலி கூற, தூரிகை நீ பரிமாற வேண்டாமா, நீங்க வந்து உட்காரு என்று கூறிய சிற்பியின் அப்பா, எங்க பாருமா அஞ்சலி, இங்க யாரும் யாருக்கும் பரிமாற மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தான் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஒருத்தர் சமைச்சு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறது தப்பு. உனக்கு தேவையானதை நீயே எடுத்து வச்சு சாப்பிட அவர் கட் அண்ட் ரைட்டாக கூறியும் விட, சிற்பி என்ன இது, ஏன் பேசாம இருக்க அஞ்சலி கேட்டாள். அப்பா சொன்னதுல தப்பு என்ன இருக்கு அஞ்சலி? உனக்கு தேவையானதை நீயே எடுத்து வச்சு சாப்பிடு. எங்க நாங்க எல்லாருமே அப்படிதான். அதை கேட்டு தூரிகையின் முகம் மலர்ந்தது. தூரிகை சிற்பி அப்பா அருகில் வந்து அமர்ந்தாள். அது அஞ்சலிக்கும் சிற்பியின் அம்மாவுக்கும் மட்டும்தான் பிடிக்கவில்லை. உண்டு எழுந்த போது, ஆண்டி, நான் சிற்பி கூட சிற்பி ரூமிலேயே படுத்துக்கவா அஞ்சலி கேட்டாள். அதை கேட்டு அனைவருக்கும் பகீர் என்று இருந்தது. அஞ்சலியை பார்த்த சிற்பியின் அம்மா, இங்க பாருமா, இது லண்டன் கிடையாது, இந்தியா. அதுவும் ஒரு கிராமம்.
இங்க அப்படியெல்லாம் தங்க முடியாதுமா. அப்ப அந்த தூரிகை மட்டும் சிற்பியுடைய ரூம்ல தங்கி இருந்தது? தூரிகை அவனுடைய மனைவி, அவன் தாலி கட்டின பொண்டாட்டி. அவ தங்குனா அது தப்பில்ல, நீ தங்குனா அது தப்பு. என்ன ஆண்டி இது அநியாயமா இருக்கு? சிற்பி என்னதான் காதலிக்கிறாரு? அவருக்கு நீங்க தான் அந்த தூரிகையை கட்டி வச்சீங்க. அவர் விருப்பப்பட்டோன்னு அவளை கட்டிக்கல. அப்படி இருந்தும் அவரோட ரூம்ல அவ தங்கலாம்னா நான் ஏன் தங்க கூடாது? தங்க கூடாதுமா, இங்க அப்படியெல்லாம் முடியாது. உனக்குன்னு ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ அங்க தங்கிக்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இல்ல ஆண்டி, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, அவர் உறுதியாக கூறிவிட, ஓகே சிற்பி ரூமுக்கு போலாம்ல, போலாம். ஆனா அங்க தங்க முடியாது. உன்னுடைய பேக் எல்லாம் ஒரு ரூம்ல எடுத்து வச்சிருக்காங்க, அந்த ரூம் உனக்கு வைஷ்ணவி காட்டுவா, நீ அங்க தங்கிக்க. தேங்க்யூ ஆண்டி என்றவள் வைஷ்ணவியை பார்த்தாள். வைஷ்ணவி அவளை அழைத்துக் கொண்டு மாடிக்கு சென்றாள். வேதனையில் வாடும் தூரிகையை தனியாக விட்டு செல்ல மனமில்லாமல் தான் வழக்கத்திற்கு மாறாக வைஷ்ணவி 6 மணியையும் தாண்டி இரவு வரை இங்கேயே இருக்கிறாள். இன்று இரவு தூரிகையோடு தங்குவதாகவும் கூறியிருக்கிறாள். மறுநாள் காலையில் இருந்தே தூரிகையை வேலைக்கு மேல் வேலை வாங்கி கொண்டிருந்தார் சிற்பியின் அம்மா. அவரோடு இப்போது அஞ்சலியும் இணைந்து கொண்டாள். காலை அவள் எதுவும் சாப்பிடவும் இல்லை. இதோ அன்னதானத்திற்காக கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டது. கோபமாக மைதிலி என்று அழைத்தார் அப்பா. என்னங்க என்று கேட்டு ஓடி வந்தார் அம்மா. அவரை அடிக்க கையை ஓங்கி விட்டார் அப்பா. அம்மா ஆடி போனார். திருமணமாகி இன்று வரை அவரது சுண்டு விரல் கூட அம்மா மீது பட்டதில்லை. இப்போதுதான் முதன்முறை இப்படி கையை ஓங்குகிறார். அன்னதானத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, தூரிகையை வச்சு நீயும் அஞ்சலியும் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? மத்த நாட்கள்ல நீ அவளை வேலை வாங்கும் போது நான் எதுவும் சொல்லல, இன்னைக்கும் எதுவும் சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு அவளும் சிற்பியும் சேர்ந்து அன்னதானம் பண்ண வேண்டியதா இருக்கு. கோயிலுக்கு போற நேரமும் நெருங்கிடுச்சு. இப்பவும் அவளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க. உன்னை என்ன பண்ணட்டும்? ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? கோபமாக கேட்டவர் தூரிகை என்று அழைத்தார். அவள் வேகமாக ஓடி வந்து அவர் முன்னால் நிற்க, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா, வைஷ்ணவி தூரிகைக்கு ஹெல்ப் பண்ணுமா என்று கூற, ஆடி போன அம்மா பேய் அறைந்தார் போல் அப்படியே நின்று விட்டார். அவர் அருகில் வந்த அஞ்சலி, பாத்தீங்களா ஆண்டி, அந்த தூரிகை அங்குல வளைச்சு போட்டுக்கிட்டா, உங்களையே அடிக்க கைய ஓங்கிட்டார்ல, காசுக்காக அங்குல கைக்குள்ள போட்டுக்கிட்டா போல. அவள் பேசியது சிற்பியின் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவளை கோபமாக பார்த்தவர், சிற்பி அப்பா பத்தி தப்பா பேசாத அஞ்சலி, உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? அவர் என்ன அடிக்க கை ஓங்குனது அது வேற, அவர் எந்த பொண்ணு வலையிலையும் விழமாட்டாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் தூரிகையும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. தனிப்பட்ட முறையில எனக்கு தூரிகை மேல கோபம் இருக்கலாம், அதனால அவளை நான் தப்பா பேசியும் இருக்கேன். ஆனா உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல பொண்ணு. அதை கேட்டு அஞ்சலி ஆடி போனாள். இந்த வீட்டில் தனக்கு இருக்கும் ஒரே ஆதரவு இவர்தான். இவரே இப்படி பேசிவிட்டால் எப்படி? ஆண்டி என்ன சொல்றீங்க? அந்த தூரிகை நல்ல பொண்ணா? ஆமா. காசை வாங்கிட்டு சிற்பிக்கு மனைவியா நடிக்க வந்திருக்கா? நீ சொன்னது உண்மைதான். அவ காசை வாங்கிட்டு தான் சிற்பிக்கு மனைவியா நடிக்க வந்தா. ஆனா அவனுக்கு உண்மையாதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா, அது எனக்கு தெரியும். அப்போ நான் உண்மையா இல்லைன்னு சொல்றீங்களா? நான் உன்னை பத்தி சொல்லலம்மா. உனக்கு சிற்பி மேல உண்மையான காதல் இருந்ததால தானே அவன் மேல இருந்த கோபத்தை கூட தூக்கி வீசிட்டு அவனை தேடி ஓடி வந்த. அதை நான் எப்படி மறப்பேன்? ஆனா உன்ன மாதிரியே அவளும் உண்மையாதான் இருக்கா, அவ்வளவுதான். சரி, சீக்கிரமா ரெடியாக, கோயிலுக்கு போக நேரமாச்சு என்று கூறியவர் அவரது அறைக்கு செல்ல, அடடா, நமக்கு ஆதரவா இருக்கிற ஒரு சீட்டும் அவ பக்கம் சாயுதே. இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது சரி பண்ணணும். சரி, முதல்ல கோயிலுக்கு போவோம், அன்னதானம் முடியட்டும், அதுக்கப்புறமா அடுத்த ஆட்டத்தை ஆடலாம் தனக்குள் கூறிக்கொண்டவள் அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றாள். அனைவரும் கோயிலுக்கு செல்ல தயாராகி ஹாலுக்கு வந்து விட்டனர். சிற்பியும் பட்டு வேட்டி சட்டையில் புது மாப்பிள்ளை போல் ஜொலிக்கிறான். ஆனால் தூரிகை இன்னும் வரவில்லை. தாமதமாக அல்லவா தயாராக சென்றாள். சர்வ அலங்காரங்களும் செய்ய வேண்டும் அல்லவா? அனைவரின் விழிகளும் மாடியையே பார்த்து கொண்டிருக்க, ஜல் ஜல் என்ற வெள்ளி கொலுசின் சத்தத்தோடு ஒரு தேவதை போல் மாடி இறங்கி வந்தாள் தூரிகை. திருமணத்தன்று அவளை இந்த கோலத்தில் இவ்வளவு தெளிவாக சிற்பியால் பார்க்க முடியவில்லை. இன்று இதோ அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு அவன் ரசிக்க, அதை கவனித்த அஞ்சலிக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. சரி சரி, எல்லாரும் வாங்க, டைம் ஆகுது. அப்பா அவசரப்படுத்த அனைவரும் 2 கார்களில்
கோயிலுக்கு புறப்பட்டனர். காலையிலிருந்தே எதுவும் உண்ணாமல் வேலை பார்த்து கொண்டிருந்த தூரிகைக்கு தலை லேசாக சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் 50 பேருக்கு அன்னதானம் வழங்க சிற்பியோடு வந்து நின்று கொண்டாள். சிற்பியும் அவளும் அமர்ந்திருந்த 50 பேருக்கு உணவை பரிமாறி முடித்தனர். தலை இப்போது வேகமாக சுற்ற தூரிகை ஒரு ஓரமாக வந்து நின்று கொண்டாள். வீட்டிலிருந்து புறப்படும் போதே அவளது முகத்தில் ஒரு மாற்றத்தை கண்ட சிற்பி அவளை நோக்கி வந்தான். அவன் அவள் அருகில் வரவும் அவள் விழிகள் மேல் நோக்கி சொருகிக் கொள்ள வெட்டியிட்ட வாழை போல் கீழே சரிந்தாள். சட்டென்று அவளை கரங்களில் தாங்கிக் கொண்டான் சிற்பி. அவள் கன்னத்தை தட்டி, தூரிகை தூரிகை என்னாச்சு என்று அவன் கேட்க அவளிடம் எந்த சலனமும் இல்லை. யாரோ ஒருவர் தண்ணீர் கொண்டு வந்து அவள் முகத்தில் தெளித்தார். ஆனாலும் அவளுக்கு நினைவு திரும்பவில்லை. அவளை அப்படியே தூக்கி கொண்டு காரை நோக்கி நடந்தான் சிற்பி. காரின் ஏசியில் சிற்பியின் மடியில் சிறிது நேரம் படுத்திருந்தவள் மெல்ல விழிகளை திறந்தாள். தான் சிற்பியின் மடியில் படுத்து கிடக்கிறோம் என்று அறிந்ததும் சட்டென்று துள்ளி எழுந்தவள் சிற்பியை கோபமாக முறைத்தாள். என்னை தொடர உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? இனிமே நீங்க என்ன தொடணும்னா அதுக்கு என்னுடைய அனுமதி வேணும். என் அனுமதி இல்லாம என் நிழலை கூட நீங்க தொடக்கூடாது. கோபமாக கூறியவள் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கி வேகமாக நடந்து சென்றாள். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.